ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி ஆடி 18. என்னுடைய வீடியோ பார்க்காத எல்லா மக்களுமே மேன்மேல் வளர்ந்த வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு போகணுன்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆடி 18 நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நான் இன்றைக்கி வந்து காலையிலே வீடெல்லாம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சுட்டு 7:45லேருந்து 8:45க்குள்ளே சாமி கும்பிட்டா நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அந்த டைமுக்குள்ளே சாமி கும்பிடலான்னு இப்போ நான் விளக்குக்கு பொட்டு வைக்கிறதுக்கு மணி 8:30 ஆகிடுச்சி. கொஞ்சம் சீக்கிரமாக வைக்கணுமேன்னு சொல்லி தான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டுருக்கிறேன். இந்த திரி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை 2ஆக திரித்து போட்டுக்கிட்டேன். இப்போ என்னால் முடிஞ்சது சாக்லேட் வச்சு பக்கத்தில் இருக்க செம்பருத்தி பூ அந்த மாதிரிலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை போட்டு எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு என்னால். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஆடி அமாவாசை. ஸோ திருநெல்வேலி எல்லா சைடுமே ஸ்பெஷல் தான். திருநெல்வேலி சைடை பொறுத்தளவில் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறது வைக்கிறது. அப்புறம் சொரிமுத்து ஐயனார் கோயில்னு சொல்லி காரையார் பக்கத்தில் இருக்குது, பாபநாசம். அங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. ஸோ ரொம்ப விசேஷம்னு கூட சொல்லலாம். அதனால் நாளைக்கு நான் அம்மாவுக்கு மாமியாருக்கு எல்லாருக்கும் படையல் போடுவேன். ஸோ நாளைக்கு பாயாசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சிம்பிளாக சாக்லேட் வச்சு சாமி கும்பிட்டுட்டு காலையில் இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஆடிப்பெருக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது சிம்பிளாக வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டோம். ஏதோ நம்ம வந்து சாமிக்கு அதை தான் செய்யணும், இதை தான் செஞ்சு கும்பிடணுங்கிறதுலாம் கிடையாது. நம்மக்கிட்ட என்னது இருக்கோ அதை வச்சு மனசார வேண்டினாலே கடவுள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நான் வந்து காமாட்சி விளக்கு வச்சு தான் கும்பிட்றேன். எனக்கு வந்து விளக்கு ரொம்ப பெரிய விளக்கு இருக்குது. பட் வந்து சின்ன பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறதுனால நான் அந்த விளக்கில் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, அப்படி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து பொதுவாகவே பித்தளை விளக்கு வந்து இந்த மாதிரி காமாட்சி விளக்கு வந்து விளக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எண்ணெய் வந்து அங்கங்கே போய் நின்றுக்கும். அது ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக க்ரீன் கலர் ஒரு மாதிரி கலர் ஆயிரும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக போகிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்ல அதில் வந்து ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு கூடுதலாக அந்த அளவுக்கு புளியை நல்லா போட்டுருங்க. போட்டு ஒரு கை கல் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம எந்த பித்தளை இது வந்து விளக்கணுமோ அதை உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கொதித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சூடு அமர்ந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் லைட்டாக நாரை வச்சு மட்டும் விளக்கி பாருங்கள். அந்த விளக்கு அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். நமக்கு வந்து வேலையை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நான் இப்படி தான் எப்போதுமே பித்தளை ஜாமான் விளக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் சிம்பலை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.